12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.4 5ஆம் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் சார்புகளுக்கு gxy, gxx, gyy மற்றும் gyx ஆகியவற்றை காண்க என 3 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பானது g(x, y) = x e power y plus 3x² என கொடுக்கப்பட்டுள்ளது. தேவையான மதிப்புகள் கணக்கிடுவதற்கு gx மற்றும் gy முதல்ல கணக்கிடணும். gx என்பது xஐ பொறுத்த வகையீடு ∂g/∂xன்னு எழுதலாம். முதல் உறுப்புல e power y ஆனது மாறிலியாக வரும். அப்போ பெருக்கல்ல இருக்கிறதுனால e power y அப்படியே வச்சுட்டு xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. அடுத்த ஒன்றில் 3y மாறிலி அப்படியே இருக்கும். x² வகையீடானது 2x. இதனுடைய சுருக்கமானது 1 பெருக்கல் e power y எனும் பொழுது gxஇன் மதிப்பு e power y plus 3×6xy ஆகும். y பொறுத்த வகையீடு ∂g/∂y என்பது x மாறிலி அப்படியே இருக்கும். e power y வகையீடு e power y. அடுத்த ஒன்றில் 3x² மாறிலியாக அமையும். y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. எனவே இதனுடைய சுருக்கம் gy என்பது x e power y plus 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்பு தான் 3x². முதலில் கணக்கிட வேண்டியது gxy. எப்படி எழுதலாம்னா ∂2g/∂x ∂yன்னு இதை எழுதலாம். ∂x பெருக்கல் ∂g/∂yன்னு இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். ∂x பெருக்கல் ∂g/∂yன் மதிப்பை பெருக்கல்ல எழுதும் பொழுது x e power y plus 3x². xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது xக்கு வகையீடு 1 e power y மாறிலியாக அமையும். அடுத்த ஒன்றில் 3 x² வகையீடானது 2x. இவற்றின் சுருக்கம் gxyயின் மதிப்பானது 1 பெருக்கல் e power y plus 3×6x என்பது gxyயின் மதிப்பு. அடுத்து gxx வேணும். gxx என்பதை எப்படி எழுதலாம்னா ∂2g/∂x எழுதலாம். ∂x இதை எழுதிட்டு பெருக்கல் ∂g/∂xன்னு கொடுக்கலாம். ∂g/∂xன் மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். e power y plus 6xy. xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது முதல் உறுப்பு e power y 0 ஆயிடும். 6xஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1 பெருக்கல் y. எனவே gxxஇன் மதிப்பானது 6y ஆகும். அடுத்து கணக்கிட வேண்டியது gyy. gyy என்பதை எப்படி எழுதலாம் ∂2g/∂y பெருக்கல் ∂yன்னு எழுதிட்டோம்னா இது ∂y பெருக்கல் ∂g/∂yன்னு ஸ்பிட் பண்ணி கொடுக்கலாம். ∂y பெருக்கல் ∂g/∂yன் மதிப்பை எடுத்து எழுதிக்கிறோம். ∂g/∂yன் மதிப்பானது x e power y plus ஒரு 3x² ஆகும். y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது x மாறிலி அப்படியே இருக்கும் e power y. அடுத்த ஒன்று 3x² என்பது y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மாறிலியை மட்டும் தனியாக இருந்து வகைப்படுத்திக்கிட்டோம்னா 0 ஆகும். எனவே gyyn மதிப்பானது x e power y ஆகும். x e power y. gyx கணக்கிடுறோம். gyx என்பது ∂2g/∂y/∂xன்னு எடுத்து எழுதிக்கலாம். இதை ∂y பெருக்கல் ∂g/∂xன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். ∂y பெருக்கல் ∂g/∂xன் மதிப்பானது e power y plus 6xyங்கிறத எடுத்து எழுதிடலாம். y பொறுத்த வகையீடு e power yன் வகையீடானது e power y plus 6x பெருக்கல் y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. எனவே e power y plus 1ஆல் பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் 6x. இது எதனுடைய மதிப்பு gyxஇன் மதிப்பு ஆகும். gyxஇன் மதிப்பு. இனி இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரும். இரண்டாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு g(x, y) என்பது log of 5x plus 3y என கொடுக்கப்பட்டுள்ளது. gx xஐ பொறுத்த வகையீடு முதல்ல கணக்கிடுறோம் ∂g/∂x. log xஇன் வகையீடு 1/x. அப்போ 1/5x plus 3y. xஐ பொறுத்த வகையீடுங்கிறதுனால 3y என்பது 0 ஆயிடும். 5xஐ பொறுத்து வகைப்படுத்திட்டோம்னா 5 பெருக்கல் 1 5. அப்போ 5 மட்டும் வரும். இதனுடைய சுருக்கம் 1 பெருக்கல் 5 5/5x plus 3y ஆகும். இனி gy. yஐ பொறுத்த வகையீடு ∂g/∂y கணக்கிடுறோம். log xக்கு 1/5x plus 3y. yஐ பொறுத்த வகையீடு எனும் பொழுது முதல் உறுப்பு x உறுப்பு 0 ஆயிடும். y உறுப்பு மட்டும் வரும். yஐ பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது மதிப்பு 1. இப்போ 1 பெருக்கல் 3 3. 1 பெருக்கல் 3 3/5x plus
3y என்பது gyயின் மதிப்பு ஆகும். நமக்கு வகையிடுவதற்கு சுலபமாக gx என்பதை எப்படி எழுதிக்கலாம்னா 5 பெருக்கல் 5x + 3y ஹோல் பவர் -1 gy என்பதை 3 பெருக்கல் 5x + 3y ஹோல் பவர் -1 எடுத்து எழுதிக்கலாம். இதில் இருந்து முதலில் கணக்கிட வேண்டியது gxy வேணும். ∂2 g/∂x ∂yன்னு இதை எழுதிக்கலாம். ∂x பெருக்கல் ∂g/∂yன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு ∂g/∂yயின் மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். ∂x பெருக்கல் ∂g/∂yயின் மதிப்பானது 3 பெருக்கல் 5x + 3y ஹோல் பவர் -1 ஆகும். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தணும். 3 அப்படியே எழுதிக்கலாம். 3 பெருக்கல் அடுக்கு -1 முன்னாடி வந்துடும். எக்ஸ் பவர் 1 வகையீடு எனும் பொழுது அடுக்கு -1 முன்னாடி வந்து அடுக்கில் 1 குறையும் பொழுது 5x + 3y ஹோல் பவர் -1 -1. எக்ஸை பொறுத்த வகையீடு y உறுப்பு 0 ஆயிடும். 5 பெருக்கல் 1 எனும் பொழுது 5 y உறுப்பு 0 ஆகும். இதனுடைய சுருக்கம் எனும் பொழுது +× -15 5x + 3y ஹோல் பவர் -2. எனவே gxyயின் மதிப்பானது -15 அடுக்கு -2 கீழே பகுதிக்கு கொண்டு வரோம் அப்படின்னா 5x + 3y ஹோல் பவர் 2 என்பது gxyயின் மதிப்பு ஆகும். இரண்டாவதாக கணக்கிட வேண்டியது gxx. gxx என்பது ∂2 g/∂x ∂xன்னு எடுத்து எழுதிக்கலாம். ∂x பெருக்கல் ∂g/∂x ∂x பெருக்கல் ∂g/∂xயின் மதிப்பாக நாம் எழுத வேண்டியது 5 பெருக்கல் 5x + 3y ஹோல் பவர் -1. இப்போ இதை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 5 மாறிலி எப்படியே இருக்கும். அடுக்கு -1 முன்னாடி வந்து அடுக்கில் 1 குறையும் பொழுது 5x + 3y ஹோல் பவர் -1 -1. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது y உறுப்பு 0 ஆயிடும். மீதம் அமையக்கூடிய மதிப்பு 5 பெருக்கல் 1 எனும் பொழுது 5 +× -5 25 5x + 3y ஹோல் பவர் -2. எனவே gxxயின் மதிப்பானது -25/5x + 3y ஹோல் ஸ்கொயர் ஆகும். gyy அடுத்து கணக்கிடணும். gyy எனும் பொழுது ∂2 g/∂y எடுத்து எழுதிப்போம். ∂y பெருக்கல் ∂g/∂yயின் மதிப்பானது 3 பெருக்கல் 5x + 3y ஹோல் பவர் -1. y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 3 மாறிலி அப்படியே இருக்கும். அடுக்கு -1 முன்னாடி வரை அடுக்கில் 1 குறையும் பொழுது 5x + 3y ஹோல் பவர் -1 -1. y பொறுத்த வகையீட்டில் x உறுப்பு 0 ஆயிடும். 3 பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பு 3 +× -3 பெருக்கல் 3 எனும் பொழுது 9 5x + 3y ஹோல் பவர் -2. எனவே gyyin மதிப்பானது -9 அடுக்கு -2 கீழே வரப்ப +ன்னு வந்துடும். 5x + 3y ஹோல் பவர் 2 என்பது gyyin மதிப்பு ஆகும். அடுத்து gyx வேணும். gyx என்பது எப்படி எழுதிக்கலாம். ∂2 g/∂y ∂xன்னு கொடுக்கலாம். ∂y பெருக்கல் ∂g/∂x ∂y அப்படி எழுதிட்டு ∂g/∂xக்கு மதிப்பை பிரதியிடுறோம். 5 பெருக்கல் 5x + 3y ஹோல் பவர் -1. y பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 5 பெருக்கல் அடுக்கு -1 முன்னாடி வர அடுக்கில் 1 குறையும் பொழுது 5x + 3y -1 -1. y பொறுத்த வகையீடு x உறுப்பு 0 ஆயிடும். 3 பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பு 3 +× -5 15 5x + 3y ஹோல் பவர் -2. -15 அடுக்கு -2 கீழே பகுதிக்கு வரும் பொழுது 5x + 3y ஹோல் ஸ்கொயர் ஆகும். இது gyxயின் மதிப்பு. இனி மூன்றாம் சப்டிவிஷன். மூன்றாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு g(x, y) g(x, y) என்பது x² + 3xy - 7y + cos 5x என கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் கணக்கிட வேண்டியது gx, அதாவது ∂g/∂x கணக்கிடுறோம். எக்ஸை பொறுத்த வகையீடு x²இன் வகையீடு 2x 3 பெருக்கல் x வகைப்படுத்தும் பொழுது 1 y அப்படியே இருக்கும். 7y என்பது y உறுப்பு மாறிலி, எனவே 0 ஆயிடும். cos xயின் வகையீடானது -sin x, அப்போ -sin 5xன்னு எழுதிக்கலாம்.
எக்ஸை தவிர வேற எந்த ஒரு உறுப்புகள் இருந்தாலும் அதனுடைய பெருக்கல் பலனை அதனுடைய வகையீட்ட பெருக்கல்ல எழுதணும். எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 பெருக்கல் 5 எனும் பொழுது 5. எனவே ஜிஎக்ஸின் மதிப்பு ஜிஎக்ஸ் என்பது 2x + 3y + இன்ட்டு மைனஸ் மைனஸ் 5 sin of 5x ஆகும். அடுத்து ஜிஒய் ஒய்யை பொறுத்த வகையீடு ∂g/∂y எழுதுகிறோம். ∂g/∂y ஆனது x² உறுப்பு 0 ஆகிடும். 3x அப்படியே இருக்கும். ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 -7 பெருக்கல் ஒய்யை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1. cos of 5x மதிப்பு 0 ஆகிடும், மாறிலியாக இருக்கும். இப்போ 3x - 7 என்பது ஜிஒய்யின் மதிப்பு ஆகும். ஜிஎக்ஸ்ஒய் முதல்ல கணக்கிடணும். ஜிஎக்ஸ்ஒய்யை ∂2g/∂x ∂yன்னு எடுத்து எழுதிக்கலாம். ∂/∂x பெருக்கல் ∂g/∂yன்னு கொடுக்கலாம். இப்போ ∂/∂x பெருக்கல் ∂g/∂y என்பதை எப்படி எழுதிக்கலாம்? அதனுடைய மதிப்பை எடுத்து எழுதிடுறோம். 3x - 7. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 3 பெருக்கல் 1 7 என்ற மதிப்பு மாறிலி 0 ஆகிடும். எனவே ஜிஎக்ஸ்ஒய்யின் மதிப்பானது 1 பெருக்கல் 3 3 ஆகும். இரண்டாவதாக ஜிஎக்ஸ்எக்ஸ் கணக்கிடணும். ∂2g/∂x ∂/∂x பெருக்கல் ∂g/∂xன்னு இது ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ∂/∂x பெருக்கல் ∂g/∂xின் மதிப்பை எடுத்து எழுதுகிறோம். 2x + 3y - 5 sin 5x. எக்ஸை பொறுத்த வகையீடு முதல் உறுப்பு 2 பெருக்கல் 1, இரண்டாம் உறுப்பு y இருக்கிறதுனால 0 ஆகிடும். அடுத்து -5 அப்படியே இருக்கும். sin xின் வகையீடு cos 5x. எக்ஸை தவிர வேற என்ன ஒரு எண் இருந்தாலும் அதனுடைய வகையீட்ட பெருக்கல்ல எழுதுவோம். எக்ஸின் வகையீடு 1, 5 பெருக்கல் 1 எனும் பொழுது மதிப்பு 5. இதனுடைய சுருக்கம் அப்போ ஜிஎக்ஸ்எக்ஸ் ஆனது 2 பெருக்கல் 1 2 -5 25 cos of 5x ஆகும். ஜிஎக்ஸ்எக்ஸின் மதிப்பு. மூன்றாவதாக கணக்கிட வேண்டியது ஜிஒய்ஒய். ஜிஒய்ஒய் என்பதை எப்படி எழுதலாம்? ∂2g/∂y பெருக்கல் ∂y. இதை ∂/∂y பெருக்கல் ∂g/∂yன்னு எடுத்து எழுதிடலாம். ∂/∂y ∂g/∂yயின் மதிப்பை எடுத்து எழுதுகிறோம். 3x - 7. எக்ஸை பொறுத்த வகையீடு முதல் உறுப்பு மாறிலி 0 ஆகிடும், அடுத்த ஒன்றும் 0 ஆகிடும். எனவே ஜிஒய்ஒய்யின் மதிப்பு 0 ஆகும். ஜிஒய்ஒய்யின் மதிப்பு 0. இறுதியாக கணக்கிட வேண்டியது ஜிஒய்எக்ஸ். ஜிஒய்எக்ஸ் என்பதை எப்படி எழுதுவோம்? ∂2g/∂y ∂x ∂/∂y பெருக்கல் ∂g/∂x. ∂g/∂xின் மதிப்பானது ∂g/∂xன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். ∂/∂y பெருக்கல் ∂g/∂xின் மதிப்பு 2x + 3y - 5 பெருக்கல் sin of 5x ஆகும். ஒய்யை பொறுத்த வகையீடு ஒய்யை பொறுத்த வகையீட்டில் முதல் உறுப்பு 2x என்பது மாறிலி 0 ஆகிடும். அடுத்த 1 3 பெருக்கல் 1 இறுதி மதிப்பில் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதுவும் மாறிலி வகைப்படுத்தும் பொழுது 0. எனவே ஜிஒய்எக்ஸின் மதிப்பானது 3 ஆகும். தேங்க்யூ.